கண்ணன் அப்படின்னு பாரதி இந்த கண்ணனுடைய விஷயங்கள் உங்களுக்குள்ளாக வரும்பொழுது யூ கேன் மேக் யுவர் மெடிடேஷன் இன்ஃபார்மலி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொதுவாக சமுதாயத்தில் பார்க்கும்போது சம் ரெஸ்ட்ரிக்டட் வே ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது சம் சிஸ்டமேட்டிக் வித்தின் ஒன் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்கும். வித்தின் ஒன் ஃப்ரேம்னா அது ஃப்ரேம் அப்படின்னு வந்துட்டாலே யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எ வால். ஒரு சுவரை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே எழுப்புறீங்கன்னு அர்த்தம். விசாலமானது பரந்த வெளி, விசாலமானது பிரபஞ்சம். அது விசாலமாகிக் கொண்டே இருக்கிறது. விசாலம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சூட்டபிளான வேர்டு அப்படின்னு சொல்லலாம். விசாலமான தெரு அப்படின்னு அந்த காலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. விசாலமான மனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விசாலமான இடம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த விசாலமானது இந்த பேரியக்க மண்டலம். இந்த பேரியக்க மண்டலத்தில் கண்ணன் மாதிரி பல ஞானியர்கள் வாழ்ந்த பூமி இந்த பாரத பூமி. கண்ணனை கண்டதால் அவனுக்கு கண்ணன். அதாவது காண முடியாததை கண்டதால் கண்ணன். காண முடியாததை கண்டதால் அவனுக்கு பேர் கண்ணன். இப்போ காண முடியாதது எது? கண்ணனை காண முடியாது. பிகாஸ் எல்லாமாக இருப்பதனால் அதனை காண்பது அரிது. எல்லாம் ஏதோ ஒரு பொருள் இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். எல்லாமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாமா நிறைஞ்சிருக்கக்கூடியதை காண முடியுமா அப்படின்னா அதனோட கலக்கலாம். காண்பது அரிது, கலப்பது எளிது. காண்பது அரிது, கலப்பது எளிது. ஸோ we are all one among the pool of source. என்ன சோர்ஸ்? சம் சோர்ஸ். அந்த சோர்ஸை உங்களுடைய கண்ணால் பார்க்க முடியுதா அப்படின்னா பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? அறிவு தெளிந்து கண்களே மாறணும், கண்களுடைய பார்வை மாறணும். அறிவு தெளிந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணனுடைய பார்வை மாறினால் கண்ணனை காணலாம், அதாவது காணாததை காணலாம். இப்போ அறிவில் தெளிவு வரணும், உறுப்பில் மாற்றம் வரணும், கண்ணுக்குள்ளே மாற்றம் வரணும். பார்ப்பதெல்லாம் காணாதது கண்ணன், பார்ப்பதெல்லாம் கண்ணனுக்குள்ளாக இருக்கக்கூடிய டைமென்ஷன். பார்ப்பதெல்லாம் கண்ணனாக இருந்து பார்த்தல். இப்போ இதே பாரதி இன்னொரு இடத்துல கண்ணம்மான்னு சொல்கிறாரு. இந்த ஜெண்டர் மாறுது. ஜெண்டர்னால் முதல்ல கண்ணன் அப்படிங்கிறது ஆண் ஜெண்டர் இல்லையா? கண்ணம்மாங்கிறது பெண் ஜெண்டர், அதாவது பெண்ணாக உருவகம் செய்கிறார். அப்போ பெண்ணாக உருவகிக்கும் பொழுது கண்ணன் கண்ணம்மாவாக மாறுறார். நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா. உன்னை ரதினா அழகு, அழகு, அழகுக்கு மேலே அழகில்லாத அழகு. நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா. தன்னையே சகி என்று சரணமெய்தினேன். சகி அப்படின்னா நீங்கள் சகா, ஜென்ஸ் சகா அப்படின்னு வச்சுக்கோங்க. சகாவுக்கு ஆப்போசிட்டு சகி, சகாவுக்கு ஆப்போசிட்டு சகி. நின்னையே சகி என்று சரணம் எழுதினேன். ஏன்? நீ ரதியாக இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சரணமாயிட்டேன். அதாவது இதெல்லாம் சும்மா வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல என் குலத்தோரே. இதை சினிமாவில் பாட்டை போட்டதுனால நம்ம மீனிங்கை மாற்றிக்கிறோம்.
நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததுனால நம்ம வேறு மாதிரி அர்த்தங்களை கொண்டு போகிறோம். அழகு நிறைந்த நிரஞ்சனன், அழகு நிறைந்த போகர் சொல்கிறார் நிரஞ்சனன், அழகான உன்னுடைய அழகுக்குள்ளாக உன்னுடைய அழகு என்னை சரணமடைந்து விட்டது, சரணாக்கியது, சரணமடைந்து விட்டேன். உன்னுடைய அழகுக்குள்ளாக நான் சரணமடைந்து விட்டேன் இல்லையா? பொதுவாக இதுதான் நிகழுது சமுதாயத்திலையும். அதுதான் சில நேரங்களில் ஆண் பெண் உறவுகளுக்குள்ளாக இதுதான் நிகழுது. அப்போது இந்த இடத்துல பாரதி எல்லாமா இருக்கிறான் பாருங்கள். கண்ணனாக உருவெடுத்த காரணத்தினால் கண்ணனுடைய அழகு திருமேனியை கண்ணனை காணுகின்றான். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு தத்துவம் கிடைக்கிது அதில் பாருங்கள். காற்று வெளியீடை கண்ணம்மா, கண்ணம்மா, காற்று வெளியீடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். இதில் ஒரு பெரிய ரகசியம் சார்ந்திருக்கின்றன. வாசியோகத்தினுடைய சூக்குமம் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. காற்று வெளியீடை கண்ணம்மா, கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும், இதழ்களும், அமுதூற்றினை ஒற்றிய இதழ்களும், நிலவூரி ததும்பும் விழிகளும். அதாவது காற்று வெளி, காற்று வெளி இடை. இது நம்ம கதி வகுப்பில் பாடம் கொடுத்துட்ருக்கோம். இது சம்பந்தமாக காற்று வெளி இடை. இந்த காற்று வெளியிடையில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய பருசரீரம் கண்ணன், உங்களுடைய சூக்கும சரீரம் கண்ணம்மா. உங்களுடைய பருவுடல் கண்ணன், உங்களுடைய சூக்கும உடல் கண்ணம்மா. இந்த பருவுடலையும் சூக்கும உடலையும் காற்று காதல் செய்யும் பொழுது தான் இந்த பருவுடலும் சூக்கும உடலும் இணைந்திருக்கிறது. பருவுடலையும் சூக்கும சரீரத்தையும் காற்று காதலிக்கும் பொழுது தான். காதல்னா கலப்புறுதல், அழகாக நளினமாக கலப்புறுதல். காற்று அழகாக நளினமாக கலப்புறும் பொழுது தான் இந்த பருசரீரமும் சூக்கும சரீரமும் ஒன்றாக இணைகிறது. பருவுடலும் சூக்கும சரீரமும் ஒன்றென இணைகிறது. காற்று வெளியீடை கண்ணம்மா. இந்த கண்ணம்மா எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுக்கும் காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிக்கும் இடையில் இருக்கிறார். இப்போ காற்று உங்கள் உடம்புக்குள்ளாக போயிட்டுருக்கு. ஓகே, காற்று என்பது என்ன? பராசக்தி துகள்கள். ஒரு பராசக்தி துகளுக்கும் இன்னொரு பராசக்தி துகளுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மூமெண்ட் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மூக்கொழியாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று, சுவாச காற்று,
பருப்பொருள் நிலைகளில் நுரையீரலை அடைக்கிறதாக நம்ம மருத்துவம் மற்றும் அறிவியல் சொல்கிறது. ஓகே, இந்த பருப்பொருள் என்ற நுரையீரலுக்கு உள்ளாக ஒரு சூக்குமம் என்ற ஒரு நுரையீரல் இருக்கும். அதை தான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஒரு விளக்கில் தீபம், தீபத்துக்குள்ள ஒரு தீபம், பிரகாசமான தீபம், ஒரு தீப பிரகாசம். அதுதான் நேற்றைக்கு வரைக்கும் பிரகாசம்னு பார்த்துட்ருந்தீங்க, தீபச்சுடர்னு பார்த்துட்ருந்தீங்க. இன்றைக்கி அதனுடைய சூக்குமத்துக்குள்ளாக போகிறீங்க. இந்த சூக்கும பிரகாசத்திற்கும் இடையே கலந்திருப்பது காற்று தானே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காற்று தான் சூக்கும பிரகாசமும் தீபத்தினுடைய பிரகாசமும் கலந்து கரைந்து நளினமாக நிலைத்து அழகாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஸோ காற்று காதல் செய்வதனால் சூக்கும சரீரமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசமும் பிரகாசத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய பிரகாசமும் இணைந்திருக்கிறது. என்டையர் யூனிவர்ஸ் இஸ். அதனால தான் அன்பு அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்க. அன்பு காதலாக மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது இணைப்பு என்பது ஏற்படுகிறது, வளங்கள் ஏற்படுகிறது. இப்போ சாதாரண மனுஷன் எடுத்துக்குவோம். இவன் கண்ணுக்கு அவள் அழகாக இருந்தால் காதல் பண்ணுறான். இல்லை அப்படின்னா இவன் காதல் பண்ண பிறகு அவள் அழகாக மாறிடுறான். அவள்கிட்ட அழகுங்கிறதே இருக்காது. பட் இவனுடைய தோற்றத்தில் அவளை பார்க்குற எல்லாமே அழகாக தெரியுது. அவளுடைய தோற்றத்தில் இவனை பார்க்குறது எல்லாமே அழகாக தெரியுது. இது காதல் செய்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கலாம். அங்கே அழகுங்கிறது இருக்காது, நத்திங். ஆனால் இவன்கிட்ட அழகா உள்ள ஊடுருவியதனால், காதல் என்ற காற்று உள்ளே போனதுனால அந்த நபருடைய செய்கைகள், நபருடைய உடல் எல்லாமே அழகாக மாறுது. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி இந்த கண்ணனை கண்ட பாரதி கண்ணம்மாவையும் காணுகிறார் சூக்குமத்தில். சூக்கும சரீரத்தில் காற்று என்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய இடைவெளிக்குள்ளாக காதலை கண்டு கண்ணனையும் கண்ணம்மாவையும் சேர்க்கிறார் தன்னகத்தே. இல்லையா? அது வந்துட்டுனாலே கழிக்கின்றேன், நிந்தன் காதலை கண்டு கழிக்கின்றேன். நின்றன் இப்போ சொல்கிறாரு பாருங்க. நின்றன் ஏன் வார்த்தையை போடுறாரு? உன்னுடைய காதல் நடந்து கொண்டிருக்கிறது எனக்குள்ளாக. உன்னுடைய காதல் நடந்து கொண்டிருப்பதை நான் காண்பதால் எனக்கு களிப்பு ஏற்படுகிறது. அதை நேற்றைக்கு இரவு தவம் பண்ணும்போது இதுக்கு மீனிங் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. நைட்டு ஓரளவுக்கு தூக்கமும் வரலை. பிகாஸ் இதனுடைய கருத்து என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி ஆத்மாவுக்கு இருந்தது. காற்று வெளியிடை கண்ணம்மா, இது வரைக்கும் கண்ணம்மா. காற்று வெளி இடையில் இருக்கக்கூடியது கண்ணம்மா. நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். உன்னுடைய காதலை நான் பார்த்து அல்லது எண்ணும் பொழுதே எனக்கு களி கூறுகிறேன், நான் களிப்படைகிறேன். இப்போ பாரதி காதல் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. பாரதி காதல் செய்யவில்லை. அங்கு நடைபெறுகின்ற காதலை காணுகின்றார் அல்லது எண்ணுகின்றார். எண்ணுவதனாலே எனக்கு களி தோன்றுகிறது, களிப்பு தோன்றுகிறது, மகிழ்ச்சி தோன்றுகிறது. இப்போது பிரபஞ்சத்தை பாருங்கள். பிரபஞ்சத்துக்கு ஒரு பருவுடல், அதை பூரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்துக்கு ஒரு சூக்கும உடல், அது பேரியக்கம்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு பருவுடல் ஃபிசிக்கல் சரீரம், உங்களுக்கு ஒரு சூக்ஷ்ம உடல் ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ரெண்டையும் இணைக்கிறது எது அப்படின்னா இந்த பருவுடலும் சூக்ஷ்ம சரீரமும் செய்கின்ற காதல், சுத்த வெளியும் பூரணமும் பூரணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் அதற்குள்ளாக அமைந்திருக்கக்கூடிய காற்றும் இணைந்து அதற்குள்ளாக ஒரு இடைவெளி அமைத்து கொண்டு ஊடுருவி எல்லா பாகமும் நிறைந்திருக்கு பாருங்கள். இதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் கூட இப்படி தான் இருக்கணும். எல்லாவற்றினோடும் இணைந்து எல்லாவற்றினோடும் உருகி உன்னதமாய் திகழ்ந்து இரண்டும் நடந்து செல்வது, ரெண்டுமே நடந்து செல்வது. நீ நடந்தால் நான் நடந்த மாதிரி, நான் நடந்தால் நீ நடந்த மாதிரி. இல்லையா? 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும். பாருங்க, நீங்கள் இந்த கோல்டன் ரைஸ்னு ஒரு வருஷமாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த 10 மாற்று பொண்ணுன்னா என்னங்கிறது மீனிங் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சபையில் இந்த லேடிஸுக்கு தான் அது தெரியும் இல்லையா? 10 மாற்று பொண்ணு. ஜெயஸ்ரீக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெயஸ்ரீக்கு சொல்ல முடியுமா? ஜெயஸ்ரீ லைனில் இல்லையோ? மீனாக்காவுக்கு தெரியுமா? தெரியாதா? மாத்து பொண்ணு அப்படின்னா என்னது? யாருக்குமே தெரியலையா? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன் நான். அது ரைட்டு. 10 தரம். 10 மாற்றுனா என்ன? சரி, ஓகே. ஏதோ ஒன்று மின்னிக் கொண்டிருக்கக்கூடியது தங்கம், அதை பற்றி சொல்கிறார், மெருகுட்டுறார். 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும் இந்த வையத்துள் நானுள்ள மட்டிலும். இந்த நின்மேனி இந்த நின்மேனியை நீங்கள் காணணுங்கிறதுக்காக தான் அந்த தீப பயிற்சியை இப்போ கொடுத்துருக்குறோம். உனது மேனி, நின்மேனின்னா உனது மேனி. உனது மேனி எப்படி இருக்குது? 10 மாற்று பொன்னை ஒத்ததாக இருக்குது. 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும் இந்த வையத்துள் யானுள்ள மட்டிலும். இந்த வையத்தில் நான் இருக்கிற வரைக்கும் நின்னுடைய பொன்னிறமான அழகை நான் உன்னோடு சரணமடைந்து காணக்கூடிய ஒரு பேற்று நிலையில் இருப்பேன். என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. இந்த வையத்துள் நான் உள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. என்ன கருத்துங்கிறீங்க இதில்? இதை கப்பலோட்டியன் தமிழ் நல்லா கொடுத்து நமக்கு இன்றைக்கி பாட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது சிறப்பு தான், இருக்கட்டும். என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? போகர்
முழுமையாக போகம் செய்தார். எதை? பிரபஞ்சத்தை. இதே தான் பாரதியும். பிரபஞ்சத்தை ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பார்க்காம, ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளாக பார்க்காம, ஒரு இடத்துல ரதிங்கிறாரு, இன்னொரு இடத்துல சதிங்கிறாரு, சகிங்கிறாரு. உன்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டேன். இந்த சரணமடைதலில் தான் உங்களுக்கு எல்லா விதமான ஆனந்தமும் கிடைக்குமே தவிர புத்தகத்தில் படிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் பின்னவனாக புரியுமே. நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தா நினைக்க நான் விண்ணாக மாறுகின்றேன். காற்று வெளி, இந்த காற்று வெளியிடை அதில் ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது. அதை நீங்கள் கதிக்கு வரும்பொழுது பார்க்கலாம். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, நீ நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னன கொண்ட பொழுதிலே. துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னன கண்ட பொழுதிலே. நீங்கள் இந்த திரடாகம் பயிற்சி செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை இங்கே கூறப்படுகிறது. உங்களுடைய சூக்ம சரீரம் 10 மாற்று பொன்னத்ததாக மாறணும். இதுதான் முதல்ல சூரியனிலிருந்து எடுத்து முதல்ல அந்த சூக்ம சரீரத்தை கழுவணும். அழுக்கெல்லாம் வெளியில் தூக்கி போட்டோம். சூக்ம சரீரத்துக்கு அறிவை கூட்டணும் சூரியனுடைய ஆற்றலை கொண்டு. பொன்னொழியை ஈஸியாக பார்க்கறதுக்கு சூரியனை பயன்படுத்தணும். இப்போ அதே பொன்னொழியை நீங்கள் தீபத்துக்குள்ளாக இருந்து உங்களுடைய அநாகத சக்கரத்துக்குள்ளாக ஏற்றுறீங்க. காற்று வெளியிடை கண்ணம்மா நின்று காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினையொத்த இதழ்களும், இதெல்லாம் மனோன்மணியை சார்ந்த விஷயம். இதழ்களும் நிலவூரித்ததும்பும் விழிகளும். நிலவூரித்ததும்னா அந்த பஞ்சபூதம் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்கல்ல மந்திரங்கள் கூடி, இந்த பஞ்சபூதங்கள் விழித்தள்ளி கொண்டு உங்களோடு சாரும். பத்து மாற்று பொன்னுத்த நின்மேனியும் இந்த வையத்துள் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவில்லாமல் சில பேர் லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு நினைப்பே வராது, இதே நினைப்பு தான். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த காதல் புரியக்கூடிய காட்சியை காணுகின்ற எனக்கு களி கூறுகிறது. அதனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய, உன்னை பார்த்து பார்த்து என்னுடைய
பொன்னொத்த 10 மாற்று பொன்னொத்த ஜீவனை பெறும்பொழுது இந்த ஜீவனை கண்ணனை கண்ணனாக இருந்து காற்று காதல் செய்வதையும் காண முடியும். நீ எனதின் உயிர் கண்ணம்மா வரார் பாருங்க கதைக்கு. உயிராக இருக்கிறது கண்ணம்மா. நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்னை போற்றுவேன். துயர் போயின துன்பங்கள் நீனை பொன்னென கண்ட பொழுதிலே. கண்ணம்மா என்னுடைய உயிர், கண்ணம்மா என்னுடைய உயிர். உன்னை பொன்னொழியாக எனது ஜீவனுக்குள்ளாக ஆதாரமாக நான் கண்ட பொழுதிலே துயர் போயின எனக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் போயிடுச்சு. தடாகம் செய்கிறதுனால, சூக்குமம் பொன்னொழியாக காண்பதனால எனது துயரங்கள் எல்லாம் போய்விட்டது. துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. எப்போ? என்னை பொன்னொழியாக கண்ட பொழுது. நான் எப்போ என்னுடைய சூக்குமத்தை பொன்னொழியாக கண்டேனோ அப்பயே எனது துயரங்கள் போயிடுச்சு, துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சு. நண்பர்களே, நீ எனது உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னொழியாக கண்ட பொழுதிலே. காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். வாயினிலே அமுதூருதே. நாக்குலைன்னு சொல்லலை, நாக்கில் அமுதூருதுன்னு சொல்லலை. வாயிலே அமுதூருதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே. கண்ணம்மாங்கிற பேரை சொல்லும் போதே வாயில அமுது வருது. இந்த அமுது ஊற்று என்பது உங்களுக்கு நிகழும். ஒரு பக்கம் திரடாகம் செய்றீங்க. நேற்றுக்கு அவர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? ஓம் என்ற மது மீனாக்கா என்னது இது? ஓம் என்ற மது மது உண்ட பொழுதிலே. சோமபானம், ஓம்காரம், அது நாம் கொடுக்கும்போதே போதை ஏறுது இல்லையா? எப்படி ஏறும்? கண்ணம்மாவுடைய, அதாவது உள்ளார்ந்த நிலைதனில் உங்களுக்குள்ளாக ஒரு அமுது சுரக்கும். வாயிலிருந்தே அமுதூருதே கண்ணம்மாவென்ற பேர் சொல்லும் பொழுதிலே. உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, எந்தன் சிந்தனையே என்றன் சித்தமே. உயிர் ஜோதி. நேற்றைக்கு அந்த கவியை பற்றி பார்த்தோம். மூலாதாரத்திலிருந்து வளர்கின்ற ஜோதி. இந்த வளர்கின்ற ஓங்கார ஜோதி கமலத்திருமேனியோடு இணையும் பொழுது, கமலத்திருமேனியோடு இணையும் பொழுது அமுது சுரக்கும்.
அந்த அமுதை தான் சொல்கிறாரு. வா எனிலே அமுதுருதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா 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 என்ற பேர் சொல்லும் போதிலே, உயிர் தீயினிலே வளர் ஜோதியே நின்றன் சிந்தனையே எந்தன் சித்தம். நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய சிந்தனை என்ன? உன்னுடைய சிந்தனை தான் என்னுடைய அறிவு. அதாவது சிந்தனைன்னா இன்னொரு பொருள் அறிவு. உன்னுடைய அறிவு தான் என்னுடைய அறிவு. அப்போ ரெண்டு அறிவும் கலந்துருச்சு அப்படின்னா த ஃப்ராக்ஷனல் கான்சியஸ்னஸ், த டோட்டல் கான்சியஸ்னஸ். த ஃப்ராக்ஷனல் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட், த டோட்டல் கான்சியஸ்னஸ் இஸ் யுவர்ஸ். ரெண்டும் ஒன்றான பொழுதில் ஏற்படக்கூடிய நளினங்கள் என்ன? ரெண்டும் ஒன்றாவதற்கு துணையாக இருப்பது காற்று என்று சொல்லக்கூடிய காற்று இடைவெளி. அது கதியில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதை பற்றி காற்று இடைவெளி, அந்த காற்றின் மூலமாக வரக்கூடிய சக்தி, திராகத்தின் மூலமாக வரக்கூடிய பொன்னொழி, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்குள்ளாக செல்லுகின்ற காற்று இரண்டுக்குள்ளாகவும் இணைந்து திருடனல கூத்து நடத்தும் பொழுது உன்னையே என்னுடைய திருமேனியாக காணுகின்றேன். உன்னுடைய என்னையே எனக்குள்ளாகவே உன்னுடைய உயிரை காணுகின்றேன். இப்படி காணும்போது உயிர் தீயினிலே வளர் ஜோதியே, மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற தீயிலிருந்து வரக்கூடிய ஜோதியை கொண்டு நான் காணும் பொழுது என்ன சொல்றார்? எந்த சிந்தனையே என்றும் சித்தமே, எண்ணம் சொல் செயல் யாவும் உன்னுடைய அறிவாக இருக்கிறது, உன்னுடைய சித்தமாக இருக்கிறது, உன்னுடைய வரமாக இருக்கிறது. நீ நான் என்ற வேறுபாடில்லாத ஒரு நிலைதனை பெற்றிருக்கிறோம். இந்த நிலைப்பாடு அன்ஃப்ரேம்டு மெடிடேஷனில் கிடைக்கும். இந்த அன்னைக்கு சொன்னார் இல்லையா, சிவநாட்டியத்தை காண முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சிவநாட்டியம்னா அது யாரோட ஆடுவார்? சக்தியோட ஆடுவார். காதல் கழிப்புற்று ஆடுதல், சிவனுக்கும் சக்திக்கும் இடையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காதல் என்ற அன்பு கழிப்பு, அதன் மூலமாக காண முடியும். சிவன்னா நீங்கள் உடனே ஒரு மாய உருவத்தை சமைக்கக்கூடாது, சக்தினா ஒரு மாய உருவத்தை சமைக்கக்கூடாது. மெய்யியல் வாழ்வை வச்சு பார்த்தோம்னா வாட் இஸ் சிவம், வாட் இஸ் சக்தி? கண்ணன் அந்த சிவனை காண்பதற்கு தான் இத்தனையும் ட்ரை பண்ணுறான் கண்ணனுடைய மெடிடேஷனில். காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும், 10 மாற்று பொன்னொத்த நின்மேனியும், இந்த வையத்துள் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே, இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன், நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன், துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கண்ட பொழுதிலே
துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கண்ட பொழுதிலே என்றன் காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே, வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே, உயிர் தீயினிலே வளர் ஜோதியே நின்றன் சிந்தனையே எந்தன் சித்தமே. உன்னுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, உன்னுடைய அறிவு தான் என்னுடைய அறிவு. தன்னையே சகி என்று சரணமெய்தினேன் என்று நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, அனந்தமே ஜெயம், எல்லாம் கைகூடும். அடுத்த நிகழ்வுக்கு வரலாம்.